லவ் ஃபெயிலியர். இந்த ஃபீலிங்ஸை நாம் நம்மளோட டீன்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். இட்ஸ் சாலிட் பெயினில் ரொம்ப கொடுமையாக இருக்கும். ஓ, சிரிக்கிறீங்களா? உண்மையாக லவ் பண்ணுறவங்க கிட்ட கேட்டு பாருங்கள், அவங்க சொல்லுவாங்க அந்த வழியை பற்றி. இட் லெட் அஸ் டவுன், இட்ஸ் கில் அவர் இன்னர் பீஸ் ஆல்சோ. கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை அரித்து நம்மளோட மைண்ட் செட்டை தின்றும். ஸோ இப்போ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வணக்கம், இது தேசன் டாக்ஸ். ஆக்சுவலாக லவ் ஃபெயிலியர் மட்டும் இல்லை, இதே மாதிரி நிறைய ஃபெயிலியர்ஸ், செப்பரேஷன்ஸ், ஏக்கங்கள், தோல்விகள், நிராகரிப்புகள், அவமானங்கள், இப்படி எவ்வளவோ சந்திச்சு தான் இங்கே நம்ம வாழ்ந்தாகணும். அட போங்க ப்ரோ, இதில் ஏதாவது ஒன்றுனாலே நம்மளால் தாங்கிக்க முடியாது, இதில் எல்லாமேனா ஐயோ அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் ஆல்சோ மறக்காமல் லைக் அண்ட் ஷேர், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, நவ் கெட் இன் டு த டாபிக். வை டு ஃபெயிலியர்ஸ் கில் அவர் செல்ஸ்? இதை பற்றி கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது த மெக்கானிக் மார்வலஸ் ஆஃப் அவர் மைண்ட் செட், தட்ஸ் கால்டு ஹார்மோன்ஸ். எஸ், ஹார்மோன்ஸ். நம்ம எப்போவும் உயிர் போடவும் உற்சாகத்தோடவும் இருக்கிற முக்கியமான காரணம் இந்த ஹார்மோன்ஸ் தான். ஆக்சுவலாக ஹார்மோன்ஸ்னால் என்ன? ஹார்மோன்ஸ் நம்மளோட எமோஷன்ஸை ஃபீலிங்ஸாக கடத்துகிற மெசஞ்சர் மாலிக்யூல்ஸ். நம்ம பாடியில் அங்கங்கே சில கிளான்ஸ் இருக்கும், அதாவது சுரப்பிகள். ஆக்சுவலாக நம்ம பிரெயின் என்ன பண்ணுன்னா, நம்ம பார்க்குறது, கேட்குறது, பேசுகிறத வச்சு சில எமோஷன்ஸை க்ரியேட் பண்ணும். அப்போ இந்த சுரப்பிகள் சில கெமிக்கல்ஸை ரிலீஸ் பண்ணி அந்த எமோஷன்ஸை நம்ம ஃபீல் பண்ண வைக்கும். ஸோ இங்கே எமோஷன்ஸ் வேறு, ஃபீலிங்ஸ் வேறு. அந்த கெமிக்கலோட பேர் தான் ஹார்மோன்ஸ். எக்ஸாம்பிளுக்கு அட்ரெனலின் எடுத்துப்போம். இதோட கிளான்ஸ் நம்மளோட கிட்னிஸ்க்கு மேலே இருக்கும். ரொம்ப நாளாக நம்ம ஃபாலோ பண்ணவங்க, தூரத்தில் இருந்தே சைட் அடித்தவங்க, இப்படி நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க திடீர்னு நம்ம பக்கம் பார்த்து லேசாக கை காட்டினாலோ, லைட்டாக சிரித்தாலோ, நம்ம அடிவயத்தில் ஏதோ ஒன்று பண்ணி பட்டாம்பூச்சி பறக்குமே, இது இந்த அட்ரெனலினால தான். சேம் கான்செப்ட் தான் பெயின்ஸ் அண்ட் ஃபெயிலியர்ஸை போகும். இந்த எமோஷன் அப்போ நம்மளோட பிரெயின் இது ஒரு லாஸ் ஆர் த்ரெட்டாக பார்க்கும். இந்த டைமில் நம்ம சுரப்பிகள் ரிலீஸ் பண்ணுற ஹார்மோன்ஸ் தான் அட்ரெனலின் அண்ட் கார்டிசோல். இது ரெண்டுமே ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ். இதில் இந்த கார்டிசோல் ஹார்மோன் தான் லவ் ஃபெயிலியர் ஆனதும் நம்மளை தனியாக உட்கார வச்சு அழுது புலம்பி ராத்திரியெல்லாம் தூக்கம் இல்லாமல் தவிக்க வைக்கிற மேஜர் கல்ப்ரிட். இந்த அட்ரெனலின் இருக்கு, அது ஒரு எக்ஸைட் ஹார்மோன். இது என்ன பண்ணுன்னா, இந்த ஃபெயிலியர் எக்ஸைட்மெண்ட்டாக பார்க்கும். ஸோ உங்களை அதிலே ஸ்டே பண்ண வைக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஃபெயிலியர்ஸே விரும்பி அது கூட வாழ ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கு காரணம் டோபமைன் ஹார்மோன். இது ஆக்சுவலாக அச்சீவ்மெண்ட் அண்ட் அடிக்ஷன் ஹார்மோன். ஸோ இதை ஒரு அச்சீவ்மெண்ட்டாக நினச்சிக்கும் இந்த ஃபெயிலியர்ஸை. ஸோ அதுக்கு உங்களை அடிக்ட் பண்ணும், அவ்வளோதான். ஓவராலாக கவலைகள் அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லைங்க, இது ஒரு சின்ன விஷயந்தான். அதாவது கெமிக்கல் இம்பேலன்சிங். இதை சரி பண்ணுறதுக்கு நம்மளாம் அவ்வளோ பெரிய விஷயமெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக நம்மளோட மார்வலஸ் மெக்கானிக்ஸ் வச்சு பட்டி டிங்கரிங் பார்த்தாலே போதுங்க, எல்லாமே சரியாயிடும். ஓகே, நவ் லெட்ஸ் see how to heal it. பெயின் அண்ட் ஃபெயிலியர்ஸ் டைம் நம்ம உடம்பு அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுற ஹார்மோன் கார்டிசல். முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கார்டிசல் ஸ்ட்ரெஸ்குள்ளே வச்சு நம்மளோட சோகமான லூப்குள்ளேயே வச்சுக்கும். இந்த சோக லூப் உடையணும்னா நம்ம ஆக்டிவேட் பண்ண வேண்டியது ஹீலிங் ஹார்மோன்ஸ். அதே நான் 399 ரூபா ரீசார்ஜ் பேக்கா, ரீசார்ஜ் பண்ணோன்னே ஆக்டிவேட்டாக இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்கு தான் 3M ஃபார்முலா. த ஃபர்ஸ்ட் M இஸ் மூமெண்ட். என்ன செய்யணும்? சிம்பிள் ஒர்க் அவுட்ஸ். இதுக்காக நீங்கள் ஜிம்முக்கெல்லாம் போகணும்லாம் அவசியம் இல்லை. ஒரு அழகான சூழலில் நல்ல ஒரு பாட்டை போட்டுட்டு அந்த ரிதம்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாக்கிங் ஆர் ஜாகிங் எது வேணால் பண்ணலாம். இல்லையா, பேட்ட படத்தில் நம்ம தலைவர் சொன்ன மாதிரி ஒரு ரூம்குள்ளே உங்களுக்கு பிடிச்ச பாட்டை போட்டு டான்ஸ் ஆடுங்க. இல்லைன்னா அதே ரூம்குள்ளே கண்ட மெனிக்கு குதிங்க. இந்த மாதிரி சடன் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடும் போது நம்ம உடம்புல அங்கங்கே டேஸ் ஏற்படும். இது ஃபிசிக்கலாக வலிக்கும். இந்த மாதிரி நேரத்தில் நம்ம உடம்புக்கு நேச்சுரல் பெயின் கில்லர் வேணும். அப்போ நம்ம பிரெயின் ரிலீஸ் பண்ணுற ஹார்மோன் தான் என்டார்ஃபின். இது கார்டிசலை டிசால்வ் பண்ணி நம்மளுக்கு ஒரு ஃபீல் குட் மூடு தரும். வலியால் தான் எடுக்கணும். த செகண்ட் M இஸ் மாஸ்ட்ரி. இந்த பெயின்ஸ் அண்ட் ஃபெயிலியர்ஸ் நம்மளோட தன்னம்பிக்கையை குறைச்சிடும். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம சின்ன சின்ன கோல்ஸை செட் பண்ணி அதை அச்சீவ் பண்ணணும். உதாரணத்துக்கு ஒரு படத்தை
டைவர்ஷனே இல்லாமல் பார்க்கணும். உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷை ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் ஏதோ ஒரு ஸ்கில்லை கற்றுக்கோங்க, அந்த ஸ்கில்லை முழுசாக கற்றுக்கோங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போய் ஒரு ட்ரெக்கிங் போயிட்டு வாங்க. இந்த மாதிரி கோல்ஸை நீங்கள் அச்சீவ் பண்ணுறது மூலமாக உங்கள் மைண்ட் செட் திரும்ப பழையபடி ஹீலாக ஆரம்பிக்கும். அந்த சேட் லூப் உடஞ்சி நீங்கள் ஒரு ஆக்ஷன் லூப்புக்குள்ளே போவீங்க. உங்கள் பிரெயின் முக்கியமான ஒரு ஹார்மோனை ரிலீஸ் பண்ணும். அதுக்கு பேர் தான் டோப்பமைன். இந்த டோப்பமைன் உங்களோட மோட்டிவேஷனுக்கும் ஹாப்பினஸ்க்கும் ஒரு காரணி. அண்ட் ஆல்சோ நீங்கள் ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிறது மூலமாக உங்கள் ஃப்யூச்சர் அண்ட் நீங்கள் பக்குவப்படுவீங்க. த தேர்ட் எம் இஸ் மீட் அண்ட் கனெக்ட். ஆக்சுவலாக ஃபெயிலியருக்குள்ளே போனவங்க அதிகமாக தனியாக இருக்க விரும்புவாங்க. ஏன்னு தெரியுமா? அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்ப அதிகமாகி யாரை பார்த்தாலும் எரிஞ்சு விழுகிறது, கத்துறது, ஒரு மாதிரி அவங்கள ஹர்ட் பண்ணிடுவோங்கிற பயத்தில் இவங்களே தங்களோட தனிமையை தேடிக்குவாங்க. ஓகே, இதிலிருந்து நம்ம வெளியே வரணும்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், மென்டார்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இன்ட்ராக்ட் பண்ணணும், அட்லீஸ்ட் ஒரு கால் பண்ணியாவது பேசணும். பெட்ஸ் இருந்தால் அது கூட விளையாடலாம். ஏன்னா இந்த மாதிரி ஆட்கள் சூழல் இருக்கும்போது ரிலீஸ் ஆகிற ஹார்மோன் தான் ஆக்சிடாசின் அண்ட் செரட்டோனின். ஆக்சிடாசின் நம்ம சுற்றி இருக்கிறவங்க மேலே ஹோப்பையும் ஸ்டே கனெக்டட் ஃபீலையும் தரும். செரட்டோனின் அது நம்ம மைண்ட் செட்டை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும். இன்னும் எதுவும் முடியல, லைஃப் நல்லா தான் போகுது, மூவ் ஆன் பண்ணுங்கிற எனர்ஜியை கொடுக்கும். நம்ம தனியாக இல்லைங்கிற உணர்வை உறுதி செய்கிறது இந்த ஹார்மோன்ஸ் தான். ஷார்ட்டாக சொல்லணுன்னா பெயின்ஸ் அண்ட் ஃபெயிலியர்ஸ் டெம்பரவரி தான், ஈஸியாக வெளியே வந்துடலாம். நாம் நம்மளை தெரிஞ்சுக்கிட்டால் போதும். தேங்க்யூ.